ஹலோ வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா வலைபேச்சு திரு அந்தணன் அவர்கள் தான். சோ சின்மயி விஷயம் இன்னும் முடியாம பரபரானே போயிட்டு இருக்கு. சோ அத பத்தி தான் இன்னைக்கான நேர்காணல்ல அவர்கிட்ட கேட்க போறோம். சோ வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சோ பாத்தீங்கன்னா இன்னும் சின்மயி விஷயம் அடங்கி ஓயவே இல்லை. சோ முதல்ல கங்கை அமரன் அவர்கள் சப்போர்ட் பண்ணாரு, இப்போ ஜேம்ஸ் வசந்தன் சப்போர்ட் தெரிவிச்சிருக்காரு. அன்னைக்கு கொடுக்காம ஏன் இன்னைக்கு மியூசிஷியன்ஸ் கொடுக்குறாங்க? இந்த பஞ்சாயத்துக்குள்ளெல்லாம் நம்ம நுழைஞ்சு கருத்து சொல்லவே கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் தொடர்ந்து ஒருத்தரை இங்கே தாக்கிட்டே இருக்கும் பொழுது சரி நம்ம பேசலாமேன்னு தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இதுலலாம் விருப்பமே கிடையாது, நாங்கள் பேசினதே கிடையாது. டோட்டலாக வலைபேச்சுட்டையுமே இது பற்றி எங்கேயுமே பேசுனதே கிடையாது. நானும் பர்சனலாக பேசுனதே கிடையாது, பிஸ்மியும் எங்கேயும் பர்சனலாக பேசுனதே கிடையாது இது குறித்து. இப்போ ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அது ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து சின்மயி பாட்டு ஒன்று இங்கே வந்திருக்கு, எல்லாரும் கொண்டாடுறாங்க, ரொம்ப மகிழ்வான தருணம். நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த நிகழ்ச்சி நடத்தலாமே. அங்கேயும் ஏன் பழைய கதையை எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படிங்கிறது தான் நான் கேட்குற கேள்வியாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், என்னைக்கோ நடந்த ஒரு நிகழ்வு அது, இன்றைக்கும் அதை மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு வன்மத்தோடையே இருக்கீங்க. ஒன்று, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா நேரடியாக நீங்கள் வழக்கு மன்றத்துக்கு போயிருங்க, நீதிமன்றத்துக்கு போய் அவர் மேல் ஒரு வழக்கு தொடருங்க, அல்லது காவல்துறை ஆணையர்கிட்ட போய் ஒரு புகார் கொடுங்க. அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் உட்காந்து அவரை பற்றி பேசுவதுங்கிறது வேற ஏதோ ஒரு அஜெண்டாவில் நீங்கள் இருக்கீங்களான்னு எனக்கு தோணுது. என்ன மாதிரி அஜெண்டா சார்? அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அவருக்கு எதிர்ப்பு காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறது தான் என் கேள்வியாக இருக்குது. நீங்கள் உள்ளபடியே உங்களை எனக்கு பிடிக்கல, உங்களால் நான் காயப்பட்டிருக்கிறேன், உங்களால் அசிங்கப்பட்டிருக்கேன், உங்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, எல்லா அந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அங்கேத்தானே போகணும். நீங்கள் அதை விட்டுட்டு ஒவ்வொரு திண்ணையிலேயா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறது தான் என் கேள்வி. அதை தான் நான் சொன்னேன், இங்கேயும் நான் அதை தான் சொல்றேன். ஆனா அபியூஸ் பண்றது எவ்வளவு தவறான ஒரு விஷயம். இன்னைக்குதான் மக்கள்லாம் ஐயோ கட்டாயமா தவறானதுங்க. நான் அதுல நான் அது சரின்னு நான் சொல்லவே இல்லையே. அவர் ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். தண்டனையை நீங்க வாங்கி கொடுங்கன்ற. நீங்க தண்டனையை நீதிமன்றத்திலேயோ காவல் நிலையத்திலேயோ போய் நீங்க வாங்கி கொடுங்க. ஒருவேளை அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, காவல்துறையிட்ட நாங்க போகவே முடியல, கம்ப்ளைண்டே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீதிமன்றம் அப்படி சொல்லாது. நீதிமன்றம் எல்லாருக்குமானது. அங்க நீங்க ஒரு அரசியல்வாதி போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நான் அதை தான் சொல்றேன். நீங்க பல ஏழை பெண்கள், படிக்காதவர்கள், அவர்கள் பின்னாலேயே நீதிமன்றம்னு இருக்கு, வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அப்போ படித்த சின்மயி மாதிரி, எல்லா அறிவும் கொண்ட சின்மயி மாதிரி ஒரு பெண்ணால ஒரு வழக்கறிஞரை வச்சுக்க முடியாதான்னு கேட்குறேன் நான். நீங்க நல்ல நோட்டீஸ் அனுப்புங்க, அவரை கோர்ட்டுக்கு இழுங்க, பேசுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு போராடம்லாம் உட்காந்து பேசுங்கன்னா இந்த அபியூஸை சரின்னு நான் சொல்லவே இல்லை. அப்படி ஒன்று நடந்திருந்தா கட்டாயமா ஒரு தண்டனைக்குரியவர் தான். ஓகே. அண்ட் ஜேம்ஸ் வசந்தன் நேர்காணல்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பெப்சிக்கு போய் முறையிடணும், பழைய தலைவர் எனக்கு நியாயம் வாங்கி தரல, இப்போ செல்வமணி இருக்காரு, நல்ல மனிதர், கண்டிப்பா நியாயம் வாங்கி தருவாரு, சின்மயி இதை செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. செய்யலாமே, தப்பு இல்லையே. ஆக்சுவலா அவங்கள சங்கத்தை விட்டு நீக்கிட்டாங்க, அவங்க திரும்ப பணம் கட்டுவதற்கு ரெடியா இருக்காங்க. சங்கம் என்ன சொல்லுதோ அவங்க அதுல உடன்படலை. ஏன்னா இப்போ சங்கம் ஒரு பெரும் தொகையை கட்டிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுது. அவங்க நான் தவறே செய்யலை, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க, நியாயம். செல்வமணிட்டு போகலாம், போயிட்டு சார் இது மாதிரி இந்த குறிப்பிட்ட சங்கத்தில் என்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் பேசி என்னை சேர்த்து விடுங்க, தப்பு இல்லையே, கேட்கலாமே. செல்வமணி எப்படிப்பட்டவர், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்படி கையாளுவார்? எப்படிப்பட்டவர்னு என்னமா இருக்கு இதில்? இந்த சங்கத்தின் தலைவராக இருக்கிறவர், 24 கிராஃப்ட்டுக்கு பொறுப்பில் இருக்கிறவர் அவரு தான். அவரு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுகிற திறமை இருந்தால் தான் அங்கே போய் முதல்ல உட்காரவே முடியும். இன்னொன்று, இன்னைக்கு அவர் தொழிலாளர்களுக்கு அவ்வளவு நல்லது பண்றாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா அவ்வளோ பேரும் தெய்வமணியை அவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கொரோனா டைமில் அவ்வளோ பண்ணியிருக்காரு. இந்த குடும்பங்களுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு 4 பேர்கிட்ட பேசி அவங்களுக்கான மாதம் ஏதோ ஒரு தொகையை கொடுத்து எப்படியோ அவங்கள கஷ்டத்துலேருந்து மீட்டிருக்கிறாரு. அவங்க பிரச்சனைகளை எல்லாம் அவர் சால்வ் பண்ணுறாரு. ஸோ அதனால செல்வமணி அவ்வளோ பெரிய மரியாதைக்குரிய இடத்துல அவங்க வச்சுருக்காங்க. அப்போ அவர் பேச போகிறாரு. சின்மயி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எது சரி தப்பு என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேட்பார்ல, போய் கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் அந்த யூனியனோட பைலாஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஏதாவது பிரச்சனைனா போலீஸ்க்கு போவே கூடாது, தலைவர்கிட்ட தான் போகணும்,
அப்படின்னு. போலீஸ்க்கு போகக்கூடாதுன்னு சங்கம் சொல்வதை கேட்கிறவங்க ஒவ்வொரு சேனல்ல உட்காந்து பேசலாம்னு சொல்றதை மட்டும் ஒத்துப்பாங்களா என்ன சங்கம்? ஒத்துக்குமா சங்கம்? ஒத்துக்காது இல்ல. அப்ப அது தெரிஞ்சுதானே உட்காந்து எல்லா இடத்துலயும் பேசுறீங்க. அப்ப சங்கத்தை மீறி நீங்க இதை செய்யும் போது சங்கத்தை மீறி போலீஸுக்கு போக வேண்டியது. சங்கம் அப்படிதான் இருக்கும். சங்கத்துல வந்து நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா சங்கம் எடுக்காது, போலீஸ்க்கே போய் முடிச்சுக்கோ அப்படிங்கும். சங்கம்ங்கிறது என்ன? அவங்களுக்கு கீழே இருக்கிற உறுப்பினர்களை கட்டுப்படுத்தி அவங்களுக்கு நல்லது செய்யறது தான் சங்கம். நீங்க உள்ள 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, தலைவர் சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா சங்கமே நகராது. யார் சொல்றதையும் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க இண்டிவிஜுவலா அடிச்சுப்போம், கட்டி உருண்டுப்போம் அப்படின்னா சங்கம் என்ன ஆகும்? அதனாலதான் சங்கத்துல முதல்ல அதை வைக்கிறாங்க. நீ போலீஸுக்கு போகக்கூடாது, நாங்க சொல்றதை கேட்கணும், அப்படி இஷ்டம் இருந்தா இங்க வா, இல்லைன்னா போன்னுறாங்க. அதை ஒத்துக்கிட்டு தானே உள்ள வரீங்க. அப்ப நான் வந்து ஒவ்வொரு சேனலா உட்காந்து அவரை திட்டுவேன் இவரை திட்டுவேன்னா அது மட்டும் சரியா என்ன? தலைவரே பிரச்சனைனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைவரே பிரச்சனைனா அப்படிதான் இருக்கு. நான் அவங்க சொல்றதும் உண்மைதான். பல சங்கங்களில் தலைவர்கள் வந்து கொஞ்சம் அரகண்டா இருக்காங்க. அதை நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம், எல்லாமே நடக்கத்தான் செய்யுது. அது என்ன பண்றது? அது அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, ஒரு சேனல்ல வேலை பார்க்குறீங்க, நீங்க எவ்வளவு சிரமங்களை தாண்டி இங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு, ஆண்களுக்கே இருக்கு. சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, ஆஃபீஸில் யாராவது ஒருத்தர் டாமினேட் பண்ணுவாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப மன ரீதியாக ரொம்ப சாவு அடிச்சுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் மீறி தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. அப்போ இந்த வாழ்க்கைங்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும்போது எல்லா இடமும் நான் நினைக்கிற மாதிரியே இருக்கும்னா இருக்காது. நீங்கள் இங்கே போராடி வரணுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அதனால சங்கத்தில் தலைவர் எப்படி இருக்காரு, செயலாளர் எப்படி இருக்காருன்னா அதை முறியடிச்சு தானே பல பெண்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் நடந்துட்டு தானே இருக்கு. அப்ப எல்லாருமே கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா என்ன? கண்டிப்பா இல்ல. அவங்க அவங்க வாழ்க்கை நெறிமுறைகளோடு வாழுறவங்களும் அங்க தொழில் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுங்கிறத அவங்கவுங்க சுய பரிசோதனை பண்ணணும். அதே மாதிரி வந்து இப்போ எனக்கு சமரசம் பேச வந்து கூப்பிட்டாங்க. அதுல கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு வந்து 2-3 லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. அதாவதுங்க ஊர்ல வந்து ஆலமரத்துக்கு கீழே பஞ்சாயத்து நடக்கும். அங்க சொல்லுவாங்க, ஊருக்காரங்க முன்னாடி காலில் விழு, உன்னை சேர்த்துக்கிறேன், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் இல்லைன்னா அப்படிம்பாங்க. அதுவே சட்டப்படி தவறுன்னு பல ஊர்களில் போலீஸ் பூந்து பஞ்சாயத்து தலைவரெல்லாம் அள்ளிட்டு போயிருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் போய் இந்த சங்கத்தில் என்ன காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னீங்கன்னா அது சங்க தலைவராக இருந்தாலும் போலீஸ் வந்து கேட்கும். அது எப்படியே காலில் விழ சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய அடிமைத்தனம். அப்படி யாராவது காலில் விழ சொல்லுவாங்களா? பணம் கட்ட சொல்லுவாங்க. நீ வந்து இது மாதிரி தவறாக சங்கத்தை வந்து வெளியில் போய் தப்பாக பேசிட்ட, சங்க தலைவரை தப்பாக பேசிட்ட, நீ வந்து இவ்வளோ ஃபைன் கட்டு வா, உன்னை சேர்த்துக்கிறம்பாங்க. காலில் விட சொல்றதுங்கிறது நான் கேள்விப்படாத ஒன்றா இருக்கு. ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு சிங்கரோட பேருமே வந்து அந்த நேர்காணல்ல அடிபட்டிருக்கும். அவரோட கேஸ் என்ன ஆச்சு? அந்த இதை நானும் பார்த்தேன். ஆக்சுவலாக வைரமுத்துங்கிற பேரை உங்களால சொல்ல முடியுது, கவி பேரரசுங்கிற பேரை உங்களால சொல்ல முடியுது, அந்த பாடகர் பேரை உங்களால சொல்ல முடியலையா? அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த சேனல்ல அதை மியூட் பண்றாங்க. அப்போ இது என்ன? இப்போ அவரு தப்பு பண்ணாரு, அவரை சொல்லிட்டீங்க. இவரும் தப்பு பண்ணியிருக்காருல்ல இந்த பாடகர், சொல்லுங்க வெளி உலகத்துக்கு. அவங்க சொல்றாங்கல்ல, சின்மயி வந்து அந்த பாடகர் பேரை சொல்றாங்கல்ல, அப்படியே போட வேண்டியது தானே? அப்பதானே நீங்களும் லாயலா இருக்கீங்கிறத நாங்க புரிஞ்சுக்க முடியும். அப்ப அவரு பேரை மட்டும் ஏன் மியூட் பண்ணணும்? அப்ப அவரை எதிர்க்கிற திராணி இவங்களுக்கு இல்லையா? சின்மயி வந்து நாளைக்கு அந்த பாடகரை சொல்லிட்டாருன்னா அந்த பாடகர் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு, அல்லது நீ நிரூபின்னு சொல்றாருன்னா நிரூபிக்க முடியாது அவங்களால. ஏன் பேரை அந்த சேனல் மறைக்குது? அதை கேளுங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, விஜய் ஆண்டனி வந்து இப்போ நான் சின்மை கண்டிப்பா வாய்ப்பு தருவேன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சப்போர்ட்டுக்கும் வராங்க. சோ ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, ஜிவிபியோடலாம் நல்ல நட்புல இருக்காங்க சின்மயி. சோ இப்போ 2-3 பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க. இவங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா? வர்றதுக்கு ஒன்றும் தப்பு இல்லையேங்கிறேன்னா. அவங்கள வந்து நீக்கினது டப்பிங் யூனியன் தான். அவங்கள யாரையும் பாடக்கூடாதுன்னு யாருமே தடுக்கல. இவங்கள பாட வைக்காமல் போனதற்கு காரணம் என்னன்னா, சின்மயி மீது ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். இப்போ என்னை வந்து பாலியல் ரீதியாக ஒரு தொந்தரவு பண்ணாருன்னு வெளி உலகத்தில் போய் சொல்றீங்க. உங்களுக்கு நடந்துச்சு, உங்கள் குமுறலை நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். அந்த சுதந்திரமும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு, யாருமே இல்லைன்னு சொல்லலை. இப்படி பொது வெளியில் வந்து ஒருவரை பற்றி ஒரு குற்றம் சாட்டும் பொழுது மற்றவங்களுக்கு பயம் வருது. இப்போ நாளைக்கு அவங்க வர்றாங்க, ஒரு 3 மணி நேரம் வெளியில் வெயிட் பண்ணுற சூழல் வருதுன்னு வைங்க, உள்ள வேற யாரையோ பாட வச்சுட்டு இருக்காங்க,
அவங்க ஒரு 3 மணி நேரம் வெளியில காத்திருக்காங்க. நாளைக்கு சேனல்ல போய் நான் வந்து யுவன் சங்கர் ராஜா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போனேன், என்ன 3 மணி நேரம் வெளில உட்கார வச்சுட்டாங்கன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னு வைங்க, அவர் வருத்தப்படுவார்ல. அப்ப என்ன பண்ணுவாரு, எதுக்கு வம்பு, 3 மணி நேரம் வெயிட் பண்றதுக்கு யார் ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப நீங்க இங்க பொதுவெளியில் வந்து ஒரு பேசுனாலே அவர் மீது பயம் வருகிறதுங்கிறது தான் உண்மை. அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. யாரும் வந்து இங்க தடுக்கல. இப்ப இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து நாங்க அவங்க பக்கம் நிக்கிறோம்னு சொல்றாங்க. சந்தோஷம், எல்லாரும் வாய்ப்புகள் கொடுங்க, நமக்கும் நல்லா இருக்கும், காதுக்கு இனிமையா இருக்கும், ரொம்ப நல்லா பாடுறாங்க, இன்னும் அவங்க 1000 பாட்டு பாடினா நமக்கு சந்தோஷம் தான், வரட்டும், எல்லாரும் வாய்ப்பு கொடுங்க. ஓகே. சோ கோர்ட்ல இவங்க கண்டிப்பா நியாயம் கிடைக்குமா, இல்ல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா அவங்க சைடுல இருந்து? ஏங்க, நீதிமன்றம்ங்கிறது நீங்க ஒரு நல்ல லாயரை வச்சு வாதாடணுங்க. நீங்க வந்து லாயக்கு இல்லாத ஒரு லாயர்கிட்ட போனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. எந்த வழக்கா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்க முறையான ஒரு வழக்கறிஞரோட நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா கட்டாயம் நீங்க ஜெயிக்க தானே போறீங்க. ஓகே சார், ரொம்பவே அழகா வந்து இந்த சின்மையோட விஷயத்த வந்து சொன்னீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி.